இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம க்ரோ பேக்கில் வளர்த்துன பிரண்டையை வச்சு தான் ரொம்ப டேஸ்ட்டான பிரண்டை சட்னி பார்க்க போகிறோம். இந்த வெயிலில் போயிட்டு பிரண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு ரொம்ப எரிச்சல் ஏற்படும். நான் சேர்க்குற பொருளெல்லாம் சேர்த்து செஞ்சேங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான பிரண்டை சட்னி நம்மளும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு வந்து காக்காப்பு அளவு பிரண்டையை நல்லா நாரெல்லாம் நீக்கிட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன். பிரண்டையை க்ளீன் பண்ணுறப்ப கையில் வந்து அரிப்பு ஏற்படும். அப்போ வந்து தேங்காய் எண்ணெய் கையில் தடவிட்டிங்கன்னா அந்த அரிப்பு இருக்காது. ஒரு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, சீரகம், பெரிய துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது மாதிரி சில பொருட்களெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரத்தன்மை வந்து கண்ட்ரோலாக இருக்கும். கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிட்டோம், அரை மூடி அளவு தேங்காயும் சேர்த்து பரட்டி விட்டுட்டோம். இதே மெத்தடை வந்து நம்ம இட்லி தோசைக்கான சட்னியை ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்ட்டான பிரண்டை சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.